தாய்நாட்டிலே தற்பொழுது பருவமழை வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. அதனாலே நாங்கள் எங்கு சென்றாலுமே அங்கெல்லாமே மழை தூறல்களாக இருக்கின்றது. இதனை பார்க்கும் பொழுது வர்ண பகவானை எமக்கு பன்னீர் தெளித்து வரவேற்பது போல் இருக்கின்றது. வர்ண பகவானின் ஆசையை பெற்றுக்கொண்டு எமது இந்த தாய்நாட்டின் இந்த பகுதியை தொகுத்து வழங்க போகின்றோம். இந்த பகுதிக்காக நாங்கள் சங்கரத்தை வைரவர் ஆலயத்திலிருந்து வட்டுக்கோட்டை செல்கின்ற வீதியினூடாக செல்ல போகின்றோம். அந்த வீதியிலே என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பிக்க போகின்றோம். வாருங்கள் நேயர்களே, மழையோடு கதை பேசி வட்டுக்கோட்டை பகுதியை நோக்கி செல்வோம். இதுதான் சங்கரத்தை சின்னம்மா வித்தியாசாலை. இந்த வித்தியாசாலை 80 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வருவதாக இவ்வூர் மக்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கே தரம் 1 முதல் 5 வரையான வகுப்புகள் நடைபெறுகின்றன. இங்கே கல்வி கற்கும் தரம் 5 மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையிலே சிறந்த பெறுபவர்களையும் பெறுகிறார்கள். அதனை விட இது ஒரு ஆரம்ப பாடசாலை இருப்பதால் அந்த பாடசாலைக்கு வரும் மாணவர்கள் பாடசாலைக்குள்ளே செல்ல முதல் சில நல்ல விடயங்களை மனதுக்குள் எடுத்துக்கொள்வதற்காக இந்த பாடசாலையின் வெளிப்புற மதில்களிலே வந்து நிறைய சித்திரங்களை வரைந்திருக்கிறார்கள். அது சாதாரண சித்திரமாக இருக்கவில்லை. மாணவர்களின் நற்பண்புகளை மேலோங்க வைப்பதற்கான ஒரு சித்திரங்களாகத்தான் இருக்கின்றன. உதாரணமாக ஆலயங்களை தினந்தோறும் வழிபட வேண்டும், அதனை விட மத சமத்துவத்தை பேண வேண்டும், பெரியோரை கரம் பண்ண வேண்டும், மிருகங்களை துன்புறுத்தாது இருக்க வேண்டும், இப்போது போன்ற சித்திரங்கள் இந்த மதிலே வரையப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தினந்தோறும் மாணவர்கள் பார்த்துவிட்டு பாடசாலைக்குள்ளே செல்லும் பொழுது இந்த நற்பண்புகள் அவருடைய மனதிலே பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும் என்பதற்காகவே இந்த பாடசாலையின் முன்புற மதிலே இவ்வாறான நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சித்திரங்களை வரைந்திருக்கிறார்கள். எனக்கு பின்னால் தெரிவதுதான் சங்கரத்தை குளம். இந்த குளம் மழை காலத்தில் மட்டுமே நீர் நிரம்பி காணப்படும். கோடை காலத்தில் நீரெல்லாம் வற்றி விடும். இங்கே கால்நடைகள் புல்களை மேய்ந்து கொண்டிருக்கும். மழை காலத்திலே குளம் நீர் நிரம்பியதுமே இங்கே தாமரை கொடிகளும் வளர்ந்து வரும். அப்பொழுது தாமரை கொடிகள் வளர்ந்து வரும் பொழுது அதில் வரும் பூக்களை இங்கே புடுங்கி கொண்டு போய் விற்பனை செய்வதாக கூறுகிறார்கள். அதனை விட இந்த குளத்திலே நன்னீர் மீன்பிடிகளை மக்கள் மேற்கொள்கிறார்கள். இங்கே பிடிக்கின்ற மீன்களை இந்த கிராமத்தில் இருக்கும் மக்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். அதனை விட சந்தையிலும் கொண்டு போய் ஒரு சிலர் விற்பனை செய்வதாக மக்கள் தெரிவித்தார்கள். சங்கரத்தை மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தை தான் நீங்கள் இப்பொழுது எனக்கு பின்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சங்கத்தின் ஊடாக இந்த ஊர்
யுவதிகளை ஒன்றிணைத்து பல்வேறு சுயதொழில் அபிவிருத்திகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சமூக அந்தஸ்திலும் சரி தொழிலும் சரி சமமாக வளர்ந்து வருகிறார்கள். அதனாலே பெண்களையும் சுயதொழிலில் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கிராமத்திலே ஒரு மாத சங்கத்தை அமைத்து அந்த மாத சங்கத்தின் ஊடாக பெண்களுக்கு பல்வேறு வகையான சுயதொழிலை ஊக்குவிக்கும் மூலமாக அவர்களுக்கு கைத்தொழில்கள் பழக்கப்படுகின்றது. அத்துடன் இணைந்து இந்த கிராமத்துக்கே உரிய முன்பள்ளியும் இந்த மாத சங்கத்திலே இயங்கி வருகின்றது. ஒவ்வொரு ஊரிலுமே இளைஞர் மன்றங்கள் அமைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களின் முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டே அந்த இளைஞர் மன்றங்களை அமைக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு இளைஞர் மன்றம் தான் இந்த சங்கரத்தை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைஞர் மன்றத்தினால் சமூகத்துக்கு பல்வேறு சமூக சேவைகள் சாட்டி வருகிறார்கள். அதில் ஒன்றாகத்தான் இந்த சங்கரத்திலே ஒரு பஸ் தரிப்பிடத்தையும் கட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது எனக்கு பின்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக பார்த்துக்கிறான்னு சொன்னால் பஸ் தரிப்பிடங்கள் சொன்னால் அரசாங்கத்தினால் தான் அமைத்து கொடுக்கப்படும். ஆனால் இந்த சங்கரத்தை பகுதியில் இருக்கின்ற இந்த பஸ் தரிப்பிடம் சங்கரத்தை இளைஞர் மன்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 6ஆம் தேதி இந்த பஸ் தரிப்பிடத்தை இளைஞர் மன்றத்தினால் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்தின் முன்னேற்றம் அந்த கிராமத்தில் இயங்கி வருகின்ற நிர்வாகங்களை வைத்து கணிப்பிடப்படுகின்றது. அதுபோன்ற சில நிர்வாகங்களை வைத்து இந்த சங்கரத்தை கிராமம் இயங்கி வருகின்றது. அதைத்தான் நீங்க இப்பொழுது எனக்கு பின்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு கட்டிட தொகுதியிலே 3 நிர்வாகங்கள் இயங்கி வருகின்றது. ஒன்று சங்கரத்தை சனசமூக நிலையம், மற்றது சங்கரத்தை கிராம அபிவிருத்தி சங்கம், மற்றது சங்கரத்தை இந்து வாலிபர் கழகம். இந்த 3 கழகங்களும் ஒரே கட்டிடத்திலே இயங்கி வருகின்றது. நான் உங்களுக்கு முன்னர் கூறிய இந்த பஸ் தரிப்பிடம் கூட இந்த சங்கரத்தை பகுதியில் இயங்கி வருகின்ற இந்து வாலிபர் கழகத்தினால் தான் கட்டி கொடுக்கப்பட்டது. சங்கரத்தை இந்து வாலிபர் கழகத்திலிருந்து இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் இணைந்து உங்கள் கலை.
சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. நான் இப்போது சங்கரத்தை வீதியிலே நடந்து வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வீதியினுடைய இருமருங்கிலும் பரந்த வயல் நிலப்பரப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வயல் நிலப்பரப்பின் மத்தியிலே ஆதி காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை பற்றி நேர்களை குறிப்பிட வேண்டும். அந்த இடம் பிட்டியம்மதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த இடங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே பிட்டியாக இருந்தது. அதன் பிறகு ஆதி காலத்திலே ஒரு அம்மன் ஆலயம் தோற்றம் பெற்றது. இந்த இடத்தை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். பிட்டியம்மதி என்று சொல்லி கூறியவுடனே உங்களுள் பல பேருக்கு ஒரு அம்மன் ஆலயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக நேர்கள் அனைவரையும் ஒரு அம்மனுடைய அருளை பெற்றுத் தருவதற்காகத்தான் அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். நேர்களே, அது எந்த ஆலயம் என்று சொல்லி இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் பார்க்க போன்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது ஷர்மி சங்கரத்திலிருந்து. சங்கரத்திலே மிகவும் பழமையான ஆதி காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு அம்மன் ஆலயம் இருக்கின்றன்னு சொல்லி நேர்களை கூறியிருந்தேன் அல்லவா? அந்த ஆலயத்தை தான் நேர்கள் எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் தான் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நீங்கள் அடிக்கடி வந்திருப்பீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவுக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். ஏன் இந்த நேரத்தில் தேர் திருவிழாவை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மழை காலத்திலே தான் தேர் திருவிழா இடம்பெறும். அப்போது இந்த வயல் நிலப்பரப்பெல்லாம் நீர் நிரம்பி இருக்கும். மழை வெள்ளத்தின் மத்தியிலே தான் இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவை இடம்பெற்றிருக்கும். அந்த ஞாபகங்கள் கூட இப்போது உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஆதி காலத்திலே தோற்றம் பெற்ற பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியின் இந்த போது நாங்கள் பார்க்க போன்றோம். சங்கரத்தை பிட்டியம்மதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் ஆதி காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது. இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருப்பதோடு மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பம் ஒரு புளிய மரம். இந்த ஆலயத்திற்கு அருகிலே பெரிய புளிய மரம் நிற்கிறது. அந்த புளிய மரத்தின் கீழே ஒரு பாம்பு புற்று. அந்த பாம்பு புற்றிலே 2 பாம்புகள். அந்த பாம்புகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. ஒரு காலம் வேறொரு ஊரை சேர்ந்த ஒருவர் இந்த ஊருக்கு அவசரமாக இந்த ஊர் மக்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் உடனே போய் அந்த புளிய மரத்தை தரிக்க வேண்டும் என்று சொல்லி. உடனே அவருடைய பேச்சை கேட்ட அந்த மக்கள் புளிய மரத்தை தரிக்க முற்பட்ட பொழுது பாம்பு புற்றிலிருந்து புறப்பட்ட பாம்புகள் வேகமாக அவர்களை துரத்தி சென்றது. இன்னும் கொஞ்சம் காலம் கழிய அந்த பாம்பு ஒருவருடைய கனவிலே தோன்றி இந்த இடத்திலிருந்து தான் இந்த சங்கரத்தை வாழ் மக்களை காத்திட வேண்டும் என்று சொல்லி பத்ரகாளியாகவும் வீரபத்ரராகவும் இந்த இடத்திலே ஒரு ஆலயம் உருவானது. இப்போதும் இந்த ஆலயத்தினுடைய தலைவிருட்சம் புளிய மரமாகத்தான் இருக்கிறது. சங்கரத்தை பிட்டியம்மதி பத்ரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக இருக்கின்ற புளிய மரத்தை தான் நேர்கள் எனக்கு பின்னாலே இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தில் 2 திருவிழாக்கள் இடம்பெறுகின்றன. ஒன்று பத்ரகாளி அம்மனுக்குரியது, மற்றது வீரபத்ரருக்குரியது. பத்ரகாளி அம்மனுக்கு பங்குனி மாதம் உத்திர தினத்தன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 12 நாட்கள் தீர்த்த திருவிழாவுடன் திருவிழா முடிவடையும். வீரபத்ரருக்கு ஆணி மாதத்திலே வருகின்ற உத்திர தினத்தன்று கொடியேற்ற திருவிழாவுடன் திருவிழா ஆரம்பமாகிறது. ஆனால் தீர்த்த திருவிழா இடம்பெறுவதில்லை.
அம்மன் ஆலயத்திலே வந்து நித்திய பூஜை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேரில் எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திலே ஒரு முறை தேர் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே தேரிலே வந்து 2 பாம்புகள் இருந்தன. அது யாருக்குமே தெரியாது. தேர் திருவிழா இடம்பெற்று முடிவடைந்து தேர் வந்து இருப்பிடத்துக்கு சென்ற பிறகுதான் அந்த இடத்திலே வந்து பாம்பு இருந்ததே இந்த ஊர் மக்களுக்கு தெரிந்தது. அந்த பாம்பு வந்து யாருக்குமே தீங்கு செய்யவில்லை. அது தண்ட பாட்டிலே தன்னுடைய இடத்திற்கு சென்றது. இப்படியான ஒரு அற்புதம் இந்த ஆலயத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சங்கரத்தை புட்டியமதி வீரபத்ரர் சமேத பத்ரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணியை தான் நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தீர்த்தக்கேணி இப்போது நீராக இருக்கிறது. ஆனால் ஒரு காலம் இது பாலாக மாறியது. அது எப்படி தெரியுமா? அதுதான் வந்து பத்ரகாளி அம்மனுடைய பக்தி, அதாவது அனுக்கிரகம் என்றே குறிப்பிடலாம். 1974ஆம் ஆண்டு இந்த இடத்திலே ஒரு அற்புதம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அற்புதத்தை இந்த ஊர் மக்கள் எல்லோருமே கண்டுகளித்தார்கள். அது என்ன தெரியுமா? அதுதான் வந்து இந்த நீர் வந்து பாலாக மாறிய அற்புதம். 2-3 நாட்களாக இந்த நீர் பால் நீராகத்தான் இருந்தது. அதை வந்து பல்வேறு தேவைகளுக்காக இந்த மக்கள் பயன்படுத்தினார்கள். அந்த நீரை கொண்டு போய் வீடுகளிலே தெளித்தார்கள். தங்களுடைய நோய்கள் தீர்ப்பதற்காக ஒரு வழிமுறையாக அந்த நீரை பெருகினார்கள். இப்படியான ஒரு அற்புதம் இந்த ஆலயத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு புளிய மரத்தின் கீழே ஒரு சிறிய கொட்டலில் இருந்த இந்த பத்ரகாளி அம்மன் ஆலயம் இப்போது மிக பெரிய ஆலயமாக, காலத்தால் முற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயமாக, எல்லா ஊர் மக்களாலும் வழிபடப்படுகின்ற ஒரு ஆலயமாக இந்த சங்கரத்தை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் இருக்கிறது. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக ஒளிப்பதிவாளர் புவியுடன் என்று உங்கள் அன்பின் ஷர்மி.